சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இசு, உன்னை போலீஸ் உடுப்புல பார்த்தப்போ எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஆனால் நீ டியூட்டியில் சேர போகிற நினச்சாதான் எனக்கு அடிவயிறுல எல்லாம் புளிய கரைக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே இசு. ஐயோ, கழுகுக்கு மூக்கு வேர்த்தா மாதிரி கரெக்டா போன போட்டுறானே இந்த குலகார பாவி. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஹலோ, சொல்லுங்க ஏமன் சார். டே அழகு சுந்தரம், நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? நீங்க என்னென்னமோலாம் சொல்லியிருக்கீங்க, அதுல எதை கேக்குறீங்க ஏமன் சார்? டேய், என்ன கிண்டலா இருக்கா உனக்கு? அதான் சார் சார் ஞாபகம் வந்துருச்சு சார், ஞாபகம் வந்துருச்சு. என்னன்னு சொல்லு. அது ஈசு போலீஸ் யூனிஃபார்மே போடக்கூடாது. அப்படி போட்டுட்டு வந்தா நீங்க நடு ரோட்லயே வச்சு வெட்டுவீங்க, சரிதானே சார்? நீ ஞாபகம் வச்சிருக்கிறது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. உன் பொண்டாட்டியை டியூட்டியில ஜாயின் பண்ண விடாம தடுத்து நிறுத்து. இல்லைன்னு வச்சுக்கோ, நான் சொன்னது அப்படியே நடக்கும். சார் 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 கொலகார பாவி சார். இல்ல சார், இல்ல சார், நீங்க கொஞ்சம் அவசரப்படாதீங்க சார். நான் ஈசு கிட்ட பேசுறேன் சார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். ஈசு ரொம்ப பிடிவாதமா இருக்கா, நீங்களும் ரொம்ப பிடிவாதமா இருக்கீங்க. உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் சார். ஏன் சார், என்னைய பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா சார்? டேய், பாவம் பார்க்கறதுக்கு எனக்கு மனசும் இல்ல, டைமும் இல்ல. ஈஸ்வரி டியூட்டியில ஜாயின் பண்ணா அவ உசுறு அவளுக்கு சொந்தம் இல்ல. சார் 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 நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க சார். சரி, இனிமே நான் அப்படி சொல்ல மாட்டேன். அப்பாடா, இனிமேல அப்படி சொல்ல மாட்டீங்களா? நல்ல சார். நீங்க செய்வேன், செஞ்சு காட்டுவேன். சார் என்ன சார்? சார் செஞ்சு காட்டுவானா? என்ன வில்லை இவன், கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே இல்லாம ஒரு புள்ள பூச்சியான என்ன போட்டு இப்படி பாடா படுத்துறான. தெய்வமே, சாமி, இவனெல்லாம் நீ ஏதாவது அவதாரம் எடுத்து வந்து அப்படியே அழிக்க வேணாமா? ஏண்டா அழகு சுந்தரம், நமக்கு மனசாட்சி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கொலகார பாவிக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? அப்பா டே வாடா குட்டி அழகு, இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன், சட்டுன்னு நீ கரெக்டா வந்துட்டியாடா. ஆஹா, பயவுல முறைக்கிறானே, இப்ப என்ன பண்றது? ஏண்டா டேய், தேவ புதுசா வந்து அவதாரம் எடுத்து வந்து அந்த கொரோனா பையனை அழிக்கணுமா? நீ முட்டாளே முட்டாள், நம்பர் 1 முட்டாள்ரா. அந்த முண்டங்கனி ஈஸ்வரி அம்மன் தான் அவதாரமா எடுத்து அந்த ஈஸ்வரியா வந்திருக்கு. அத புரிஞ்சுக்காம இஷ்டத்துக்கு ஓலாடி கொட்டிட்டியா? டேய், திருவிழால காண போற குழந்தை மாதிரி திருத்திட்டு முடிக்காத. ஈஸ்வரிட்ட போய் அந்த கொலகார பத்தி சொல்றா, வென்றா. ஈஸ்வரி இப்ப IPS. அவனை பிடிச்சி லாக்கப்ப வச்சு முட்டிக்கு தட்டி உள்ள தள்ளிடுவாடா. போடா. போறேன், நீ முதல்ல போ, அப்புறம் நான் போறேன். முதல்ல போ, நான் அப்புறம் போறேன். அதானே என் மனசாட்சியாச்சே, எங்க என் பேச்ச கேப்ப? நான் போறேன். டேய், என்னடா போகும்போதே எதுக்கு இப்ப அவசரமா கூப்பிட்டு இருக்கா? டேய், என்கிட்ட ஈஸ்வரிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போய் திகுஷு பையன் சேர்ந்து எதை திட்டம் போட்ட, திரும்பி வந்து கொமாட்லயே குத்துவேன். போடா. போறேன். இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அந்த கொலகார பையதான் நம்மளை மிரட்டுறான்னா, நம்ம மனசாட்சி பைய நம்மளை அநியாயத்துக்கு மிரட்டுறானே. ஷோ, என்னடா வாழ்க்கை, என்னடா பொழப்புது, முடியல.
ஆஹா, காக்கி உடுப்ப போட்டுக்கிட்டு போலீஸ்காரி வேலைக்கு கிளம்பிட்டாளா? ஐயோ, இப்ப என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது? ஓஹோ, ஓ அத்தை ரூமுக்குள்ள போறியா? அத்தை ரூமுக்குள்ள இரு, இந்த வர்றேன். வா ஈஸ்வரி, என்ன ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமா அத்தை, எனக்கு டியூட்டில ஜாயின் பண்றேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எப்பவுமே நீ நல்லா தான் இருப்ப. உங்க அப்பா மாதிரி நேர்மையான போலீஸ் ஆபீசர்னு பேர் வாங்கணும். சட்டம் ஏழைங்களுக்காகவும் இருக்குங்கிறத ஜனங்களுக்கு நீ புரிய வைக்கணும், சரியா? இப்படியே அவளை உசுப்பேத்தி உடம்ப ரணகலப்படுத்தி வச்சிருங்க. என் அப்பாவோட பேருக்கும் என் மாமனாரோட பேருக்கும் பெருமை சேர்க்கிற மாதிரி நான் என் கடமைய சிறப்பா செய்வேன். அப்படிலாம் நீ செய்வேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா தப்பு செஞ்சவன் எவனா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் சரி, அவனை சட்டத்துக்கு முன்னாடி நிக்க வச்சு அவனுக்கான தண்டனையை நீ வாங்கி கொடுக்கணும். ஐயோ அம்மா, இன்னும் என்னம்மா நீ விவரமே தெரியாம நீ வேற சிங்கத்தோட பிடரிய சீப்ப வச்சு சீவி விட்டுக்கிட்டு இருக்க. சரிங்க அத்தை, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட். வர நம்ம கிட்ட தான் வருவா. என்ன சின்னையா? ஒண்ணு இல்ல ஐசு, உன்னை இந்த யூனிஃபார்ம்ல பாக்குறப்ப வைஜெயந்திய பாக்குற மாதிரியே இருக்கு. என்னது? ஐயா, நீ நினைக்கிற உன் வைஜெயந்தி அத்தா, அவங்க கிடையாது. வைஜெயந்தி IPS அவங்கள பாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்ல வந்தேன். மேடம், உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? என்ன சின்னையா? பின்ன ஐசு, யூனிஃபார்ம்ல பாக்க கெத்தா இருக்க, ஒரு செல்ஃபி எடுத்துக்கோமே. சின்னையா, ஃபர்ஸ்ட் டே டியூட்டில ஜாயின் பண்ண போறேன், உங்களோட வாழ்த்துக்கள் வேணும். என்ன ஐசு, என்னுடைய வாழ்த்துக்கள் தான் உனக்கு எப்பவும் இருக்கே. தேங்க்யூ சின்னையா. சரிங்க சின்னையா, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஈசு, ஒரு நிமிஷம் ஈசு. என்ன சின்னையா? அது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. இல்ல, அத எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம் சின்னையா? சின்னையா சொல்லுங்க. உங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே நீ IPS ஆயிட்ட. உன் அப்பாவோட கனவு நிறைவேறிடுச்சு. என் மாமாவோட ஆத்மா கண்டிப்பா சாந்தி அடைஞ்சிருக்கும், சந்தோஷப்பட்டிருக்கும். அது போதும் இல்ல ஐசு.